உலகிலேயே முதல் முறையாக குளோனிங் முறையில் டோலின்ற ஷிப்பை சயின்டிஸ்ட் உருவாக்கி அது ஒரு 6.5 ஆண்டுகள் வாழ்ந்து மறைஞ்சதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. அதற்கு பிறகு அதனுடைய பால் சுரப்பையை மட்டும் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி பாதுகாத்து வந்தாங்க, சயின்டிஸ்ட்டு பாதுகாத்து வந்தாங்க. அந்த பால் சுரப்பிலிருந்து மீண்டும் 4 ஆடுகள் குளோனிங் முறையில், அதாவது டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்தில் உருவாக்கணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. குளோனிங் முறையிலேருந்து உற்பத்தி பண்ண ஆட்டிலேருந்து தொழில்நுட்பத்தில் மீண்டும் 4 ஆடுகள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, தயார் பண்ணியிருக்காங்க. அந்த 4 ஆடுகளை தயார் பண்ணுறதுக்குமே ஒவ்வொரு ஆட்டுக்கும் தலா 4 கருமுட்டைகள் மட்டும்தாங்க தேவைப்பட்டிருக்கு. இந்த 4வது முட்டையிலே அந்த கருமுட்டையிலே அது சக்ஸஸாக அது உருவாயிருச்சு தொழில்நுட்பத்தில். குளோனிங்கை விட அந்த தொழில்நுட்பம் ரொம்ப பெட்டரான தொழில்நுட்பமாக இருந்திருக்கு. ஆனால் இதற்கு முன்னாடி குளோனிங் ஆடு உருவாக்குறது 278வது 278 அந்த கருமுட்டை தான் அந்த ப்ராசஸ் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இவங்களுக்கு கிடச்சிருக்குங்க. நாட்டிங்ஹாம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கெய்த் கேம்பல்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் ப்ளஸ் அவர்களுடைய குழு தான் இந்த 4 ஆடுகளையும் அதின்ற தொழில்நுட்பத்தில் உருவாக்கியிருக்குங்க. இது தொழில்நுட்ப ரீதியாக முழுமையற்ற ஒரு நிலை இருப்பதனால இது சொசைட்டிக்கு, இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சயின்டிஸ்ட்டுமே கூறுறாங்க. தேங்க்யூ.